டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மூவ் கொடுத்துருக்கு. ஒரு 117 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. இன்னைக்கு வந்த பாசிட்டிவ்னஸ் உங்களுக்கு நான் இண்டிகேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது இந்த ரெண்டு கன்சல்டேஷன் இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜோன்ஸுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே வரும்போதே நம்ம இண்டிகேட் பண்ணது தான். ஏன்னா நம்மளுக்கு இது ரெஸ்டன்ட் ஜோனாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ரெண்டு ரேஞ்சஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. உள்ள என்ட்ரான கேண்டில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே இனி எத்தனை நாட்கள் கன்சல்ட் ஆகலாம் அப்படின்னா மேபி ஒரு 3 டேஸோ இல்லை 5 டேஸோ இல்லை நாளைக்கே கூட நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணலாம். நம்ம எதிர்பார்த்த ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சஸ் கூட நடந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு லாங் கன்சல்டேஷன் மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ரேஞ்ச் தான். இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கிறதுனால அந்த ரேஞ்சஸ் கூட நம்ம அவ்வளோ லாங் கன்சல்டேஷன் எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைடில் நமக்கு பிரேக் ஆயிரும். பட் அது பிரேக் ஆனாலும் அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸும் அடுத்த கட்ட சப்போர்ட்ஸும் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்றுக்கு ஃபார்ம் ஆனது ஒரு கிளியரான ஒரு டோஜி கேண்டில். அந்த டோஜியினுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 26,041. இன்னைக்கான க்ளோசிங் 26,053. அப்போ நேற்றுக்கான டோஜியினுடைய ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ்னஸ். இந்த டோஜி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கும் சப்போர்ட் ஜோனுக்கும் சென்டரில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கிராஸ் பண்ண கிடையாது இப்போ வரைக்கும். அது நம்மளுக்கு ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது டோஜினுடைய ஹைக்கு மேலே க்ளோசிங் வச்சிருக்கிறது. இன்னொரு பாசிட்டிவ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரான அந்த பீரியட்ல 26,000 அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர் இருக்கு. அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு மேலே ஒரு கிரீன் கேண்டில் க்ளோசிங் அப்படிங்கிறது வைக்கவே இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,104 வரைக்கும் கூட போயிருக்கு. பட் அந்த இடத்துல இருந்து ஒரு ஹெவியான ஃபாலோ வந்து பார்த்தீங்கன்னா 23 அக்டோபர் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னா 26,000க்கு மேலே ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோசிங்கை வச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ்னஸ். இந்த ரெண்டு பாசிட்டிவ்னஸும் இந்த ஜோனை பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி நம்மளுக்கு வந்து அடுத்ததாக ஃபர்தர் மூவாக கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டோஜினுடைய லோ கூட நம்மளுக்கு பிரேக் ஆகாது. ஸோ அந்த டோஜினுடைய லோ வரக்கூடிய நாட்களில் பிரேக் ஆகாமல் நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணலாம். பட் அதை பிரேக் பண்ணாதான் ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஒரு நியூ ஹையில் நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் அந்த ஹைக்கு மேலே ஆல்ரெடி ட்ராவல் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த 23 அக்டோபர் கேண்டிலுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் மேலே தான் இருக்குது. பட் க்ளோசிங் வைஸ் பார்க்கும்போது இங்கேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு மேலே க்ளோசிங் வச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த ரவுண்ட் ஆஃப் நம்பர் அப்படின்னு நம்ம என்றைக்குமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர் தான். ஸோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ஒரு அப்மூவ் வரும்போது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு டவுன்ஃபால் வருது அப்படின்னா அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பர் ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்ப்பாங்க. அந்த கணக்குப்படி தான் நான் நிஃப்டியில் சொல்லியிருந்தேன். பட் இங்கே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஒரு நார்மலான சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட் நம்மளுக்கு பிரேக் ஆகாத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டன்ட் லைனை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவும் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன இருக்குன்னா இந்த டோஜினுடைய ஹை. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அந்த ஹைக்கு மேலே ஜஸ்ட் 11 பாயிண்ட்ஸ். அதாவது அதனுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 84,986. இன்னைக்கான க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 997. ஸோ 986, 997 அதாவது 85,000க்கு நியராக இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 11 பாயிண்ட்ல அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 85,000 அப்படிங்கிற ரெசிஸ்டண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வச்சிருக்கு. இது ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர். 85,000 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர் தான். அப்போ அதுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருந்துச்சுன்னா இன்னொரு பாசிட்டிவ்னஸும் உங்களுக்கு சென்செக்ஸில் கிரியேட் ஆயிருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை நான் சொல்கிறது அதனுடைய ஆல் டைம் ஹை தான். அந்த ஆல் டைம் ஹை நம்மளுக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதை பிரேக் பண்ணால் தான் இந்த இடத்துல நம்ம ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக ஃபார்மா. ஸோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த ஜோனுக்கு கீழே க்ளோசிங் வச்சிருச்சு. பட் அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அந்த ஜோன் அந்த பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வச்ச கேண்டிலுடைய லோ பிரேக் ஆகட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது லோ பிரேக் ஆகாமல் அதனுடைய ஹை பிரேக் ஆகி ஒரு க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுக்கு மேலே உங்களுக்கு ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுனாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்குது. அப்போ அந்த தாட் கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இண்டிகேட் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஜோனு இந்த டச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அது ஒரு ஜோனாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இந்த ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுனில் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இந்த ஜோன் பிரேக் ஆனாலும் அடுத்ததான் நமக்கு இன்னொரு ஜோனும் நமக்கு பீக்கில் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபார்மால ஒரு ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும். அட் த சேம் டைம் இதில் நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய 52 வீக் ஹையையும் நம்ம வந்து 52 வீக் ஹையில் ஆல் டைம் ஹையும் நம்ம கம்பல்சரி கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா அதனுடைய ஆல் டைம் ஹை நம்மளுக்கு கிட்டத்தட்ட நியராக தான் இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
எக்ஸாக்டாக மே மந்த் அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எதிர்பார்த்தோம், ஒரு லாங் கன்சல்டேஷன். அது இப்போ வரைக்கும் நமக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ட்ரெண்ட் லைனை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை தான் நம்ம ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்த்திருந்தோம். அதை நமக்கு 2 டைம் டச் பண்ணுச்சு. அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட் டைம் டச் பண்ணும்போது ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 23 அக்டோபர் ஹை பிரேக் ஆகும்போது அடுத்த ரெஸ்டாரண்ட்டாக இந்த லைனை ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஒரு சைட்வேஸ் கேண்டில் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ரேஞ்சஸ்குள்ள தான் இன்னைக்கான கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இதில் நமக்கு இப்போதைக்கு டவுன்ஃபால் வர மாதிரியும் தெரியல, ஒரு அப்மூவ் வர மாதிரியும் தெரியல. பட் நல்ல ஒரு அப்மூவ் வரணும்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 18 செப்டம்பர் கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகட்டும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபர்தர் மூவ் இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆன ஒரு இண்டெக்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட மற்ற எல்லா இண்டெக்ஸையும் விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ்ல போயிருக்கு. எங்கேருந்து போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த சப்போர்ட். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டன்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பல நாட்கள் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் பிரேக் பண்ணாதான் ஃபால் நான் சொல்லியிருந்தேன். பட் அதை பிரேக் பண்ணல, அது நமக்கு ஹோல்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா நியர்லி ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு பக்கத்துலேயே க்ளோசிங் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த சேனலுடைய சென்டர் லைனை டச் பண்ணி இருக்கு. அப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்விங் ஹையும் பிரேக் பண்ணிடும். அப்படி பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ண சேனல், இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி மார்க் பண்ணனா, ஜஸ்ட் இந்த ஒரு பாட்டமை பேஸ் பண்ணி தான் நான் மார்க் பண்ணேன். இந்த பாட்டமையும் பேஸ் பண்ணி கிளியராக இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 டச் பாயிண்ட் வந்தால் தான் ஒரு சப்போர்ட்டை மார்க் பண்ணுவோம், ஒரு ரெஸ்டண்ட்டை மார்க் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நம்ம வெறும் 2 சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ண அந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அந்த கணக்குப்படி இந்த ஸ்விங் ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய சேனலுடைய ரெஸ்டன்ட் தான் நம்மளுக்கான ஆப்போசிட் சைடாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ. ஸோ பிஎஸ்யூ இன்னைக்கு ஒரு ஸ்லைட்டான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஒரு ரெட் கலர் கேண்டில் ஜஸ்ட் ஒரு 1.8 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ரெட் கலர் கேண்டில் தான் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டவுன்ஃபால் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி வந்தாலும் இந்த சேனலினுடைய ரெசிஸ்டன்ட் லைன் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அது ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டாக கூட நம்மளுக்கு இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே திரும்ப வந்துச்சு அப்படின்னா தான் இதனுடைய ஆப்போசிட் பிரேக் ஆகும். அது பிரேக் ஆனால் தான் ஒரு நல்ல ஒரு ஃபால் இந்த இடத்துல எதிர்பார்க்க முடியும். அடுத்ததான் மிட் கேப். ஸோ மிட் கேப் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவலாக ரீச் பண்ணிருச்சு. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3rd ஜூலை கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவோ ஒரு ரெசிஸ்டன்ட்டாக சொல்லியிருந்தேன். எப்போனா இந்த 19 செப்டம்பர் கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி தான் பிரேக் ஆச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் ஆயிடுச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3rd ஜூலை கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகட்டும். அப்படி பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அந்த லைனை கூட அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ அதனுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்குள்ள என்ட்ரு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அது நீ அதனுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்கலாம். இப்போ மிட் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸாக வந்த ஆல் டைம் ஹை, அந்த ஆல் டைம் ஹை ப்ரைஸை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே எவ்வளவு கன்சல்டேட் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபர்தர் மூவ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி கிளியர் கன்சல்டேஷன் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு மே மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஒரு 5 months கன்சல்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் மூவ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இந்த லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் ஒரு பாசிட்டிவான மூவாக கொடுத்துருக்கு. பட் இந்த இடத்துல ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 19 செப்டம்பர் கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகவே இல்லை. அதுக்கு கீழே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்லோ சைட் பேஸ் தான் உங்களுக்கு ஸ்மால் கேப்பில் போயிட்டு இருக்கு. ஆனால் ஆல்சோ மிட் கேப் கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கேப் அதனுடைய ஆல் டைம் ஹைலேருந்து நல்லாவே கீழே இறங்கியிருக்கு. அடுத்ததா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் கொடுத்துருக்கு. என்னன்னா இந்த ரெஸ்டன் ஜோன் நம்ம டிஸ்கஸ் பண்ணது இங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. தென் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதை ரீடெஸ்ட் பண்ணி அதை பிரேக் பண்ண ஸ்விங் ஹையை அண்ட் ஆல்சோ அது ஒரு பெரிய ரெட் கேண்டிலாகவும் இருந்திருக்கு. அதனுடைய ஹையை பிரேக் பண்ணி நின்றுருக்கு. அப்படி பார்க்கும்போது இது நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக நம்மளுக்கு அமைஞ்ச மாதிரி தான் நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபீல் ஆகுது. அடுத்த ரெஸ்டாரண்ட்டாக இந்த 2 லைனையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 2 லைன் எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதனுடைய ப்ரீவியஸ் ஹை ஆல் டைம் ஹையில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டலுடைய ஹை அண்ட் லோ தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்மளுக்கான நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததா டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை நேற்று தான் உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 டச் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேனுடைய ஒரு மூவ்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த லைனை ஒரு ரெசிஸ்டண்ட்டாக எடுத்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஷேப்பில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது நல்ல ஒரு கேப் அப்பில் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு டவுன்ஃபால் வரலாம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் லைனை ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஆல்ரெடி வந்த ஒரு டவுன்ஃபால் மாதிரி திரும்பவும் நம்மளுக்கு ஒரு டவுன்ஃபால் வரலாம். அட் த சேம் டைம் இந்த ரெஸ்டன் லைனுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம நல்ல ஒரு ஹெவி அப்மூவ் கூட நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இதனுடைய ஆல் டைம் ஹை ட்ரெண்ட் லைன். ஸோ ஆல் டைம் ஹை ட்ரெண்ட் லைன் அப்படிங்கும்போது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனே உங்களுக்கு இல்லை. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு டே க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. பட் இனியும் வீக்லி க்ளோசிங் வைக்கல.
அந்த டே க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான க்ளோசிங்காக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரெண்ட் லைனில் நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அடுத்ததாக S&P 500 கிட்டத்தட்ட நம்ம மார்க் பண்ண ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் லைன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டோஜி மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ட்ரெண்டினுடைய பிரேக் அவுட்டாக கூட எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் அதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்கணும். அப்படி வச்சிருச்சு அப்படின்னா அடுத்த இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரெண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது நமக்கு கரெக்டாக இருக்கும். அது கரண்ட் லெவலில் இருந்து ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததான் கோல்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்முடைய 3rd லெவலை சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. அண்ட் ஆல்சோ 4th லெவலில் ஆல்ரெடி சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்ததுனால அது நமக்கு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேனுடைய கேண்டில் லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் இன்னைக்கான கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 ரேஞ்சஸ்குள்ள தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்கக்கூடியது என்னன்னா அந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ளே இருக்காங்க. பட் அதெல்லாம் நமக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரேலியை கோல்டு கொடுத்ததுனால மேபி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஃபர்தர் ரேலியை கொடுக்குமாங்கிறது எனக்கு கிளியராக தெரியல. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு 3rd சப்போர்ட் கட்ட 3rd ரெசிஸ்டன்ட் கட்ட வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து நிற்குது. அதனால இது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகலாம். பட் நான் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு மேஜர் சப்போர்ட்டுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் தான். அதை ரீச் பண்ணுறதுக்கு இனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $200 லெவல்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா அது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பட் மேபி இங்கேருந்தே கூட ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகலாம். ஆல்ரெடி கோல்டு இந்த பீக்லேருந்து எவ்வளோ ஃபாலோ இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு சிவியர் ஃபாலோ தான் உங்களுக்கு கோல்டு கொடுத்துருக்கு. அடுத்ததாக சில்வர். ஸோ சில்வர் இப்போதைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக பாசிட்டிவாக நமக்கு டேர்ன் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வித அப்போவும் இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. பேட்டர்ன் எதுவும் மேஜராக இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தான் ஒரே ஒரு ஆப்ஷனாக என்னால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்ததான் க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ட்ரெண்ட் லைனை லாஸ்ட் ட்ரேடிங் டேலையும் சரி இன்றைக்கும் சரி நம்மளுக்கு சப்போர்ட்டாக எடுத்து நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இங்கேருந்து நமக்கு ஒரு அப் மூவ் வந்து இந்த 24th அக்டோபர் கேண்டலுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா இதனுடைய ஆப்போசிட் இந்த கன்சல்டேஷனுடைய ஆப்போசிட் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அனலைசஸை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய TCT டெக்னிக்கல் அனலைசர் அப்படிங்கிற சேனலில் நான் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துட்ருக்கேன். அது நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சேனலில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணி அந்த வீடியோஸை பார்க்கலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.